ஹாய் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விலாக். என் விலாகில் நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா சோயாபீன்ஸ் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அதை போட்டு வச்சோன்னா அழுவாமல் இருக்கும். அப்புறமா பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு நல்லா அது வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இடித்து வச்சுருக்கேன் நான், அதை தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த அளவுக்கு இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் உப்பு சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சோயாபீன்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு காரம் ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா. நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலா சேர்த்துப்பேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நல்லா மசாலா வாசனை போகிற மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா வாசனை போன பிறகு நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்தமாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அரிசி ஃபஸ்ட்டு அளவு எடுத்து வச்சாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம தேவையான அரிசி ஊற வச்சுருக்கிறத சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்தமாரி நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டு தம் போட்டு வச்சுக்கலாம். தம் போட்டு வச்சிட்ட பிறகு பாருங்கள் இந்தமாரி சூப்பராக உங்களுக்கு சோயாபீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்கிட்ட எண்ணெய் தான் இருந்துச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டோம்னா சூப்பரான சோயாபீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு நைட்டுக்கு சூப்பரான டின்னர் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது தான். நான் இது கூடவே பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன், இதுக்கு கடிச்சிக்க அதுவும் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சுட்டு ரெண்டுமே இப்போ வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது கூடவே தயிர் பச்சடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர்.